கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி ஸ்வைப்பபிள் இமேஜ் அண்ட் கிராப் இமேஜஸ் மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த மாதிரியான இமேஜஸை பார்த்து இல்லைனா நான் இப்போ காட்டுறேன் அந்த மாதிரி தான் அது இருக்கும். கிராப்பபிள் இமேஜஸ்னால் அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு 9 ஃபோட்டோஸை ஆர்டராக அரேஞ்ச் பண்ணால் நமக்கு ஒரு பிக் இமேஜஸ் மாதிரி தெரியும். பட் இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு போஸ்ட்டாக தான் இவங்க போட்டிருப்பாங்க. ஸோ இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அண்டு ஸ்வைப்பபிள் இமேஜ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் பேஜில் அந்த மாதிரி ஒரு ஸ்வைப்பபிள் இமேஜ் போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை மூவ் பண்ணும்போது இந்த இமேஜ் அப்படியே ஒரே ஃபோட்டோவை மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்வைப்பபிள் இமேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான போஸ்ட் போடும்போது உங்களுக்கு லைக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அண்ட் ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்காக போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம் பற்றினது. நிறைய ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் அது. நான் அந்த 2 வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் மை கார்ட்லையும் தரேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான ஆப்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆப் மட்டும் இருந்தால் போதும். அதை நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன். வேணும்னா அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட பேர் பேனோரோமா கிராப், PANOROMACROP. இந்த ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ். 6.6 MB மட்டுமே தான் இருக்குது. 1 மில்லியன் + டவுன்லோட் இருக்குது அண்ட் 4.4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப் தான். இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இதுதான் நியூ ஸ்வைப்பபிள் போஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதில் தான் நம்ம ஸ்வைப்பபிள் போஸ்ட்டை மேக் பண்ண போகிறோம். பட் இதை மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கேட்கும். நம்ம அதை அலோவ் பண்ணிடணும். இப்போ நான் இந்த போஸ்ட்டை ஸ்வைப்பபிள் போஸ்ட்டாக மாத்திரம் நமக்கு எத்தனை ஃபோட்டோவை ஸ்வைப் பண்ணுற மாதிரி வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 2, 3, 4 அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 3 வச்சுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 3 வச்சா நல்லா இல்லை, நான் 4 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ நம்ம இதை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணும்போது நமக்கு இப்படி தான் கிடைக்கும். இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான இமேஜ். உங்களோட HD இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி காட்டுறேன். ஒரு ஃபோட்டோ ஹேஸ் பின் கிராப்ட் அண்ட் சேவ்டு, ஷேர் நவ் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வருது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்படியே கூட ஷேர் பண்ணலாம், இல்லை வெளியே வந்து கூட ஷேர் பண்ணலாம். நான் வெளியே வந்து எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 4 இமேஜையும் நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்டு அப்படியே போஸ்ட் பண்ணுற வேண்டியது தான். உங்களோட கேப்ஷன்ஸை பற்றி போடுங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த ஸ்வைப்பபிள் போஸ்ட்ன்றது வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி கண்டினியூஸாக இமேஜ் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய லைக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிராப்பபிள் ஃபோட்டோஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கும் நீங்கள் பேனோரோமா கிராப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ கிரிட் போஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். நமக்கு எங்கள் கிரிட்டு எந்த மாதிரி இருக்கணும், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 3:3 கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். நமக்கு 9 இமேஜ் வந்து லைனாக இதாக இருக்குது. கீழே சேவ் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கணும். கைஸ், இப்போ நான் அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லித்தரேன். முக்கியமான விஷயம், நமக்கு இந்த மாதிரியான கேப் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு 6, 3, 9, 12 அந்த மாதிரி லைனாக இமேஜஸ் இருந்தாகணும். இப்போ நமக்கு 5 தான் இருக்குது. நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். ஓகே, நான் இந்த இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோஸை எப்படி ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஹோம் போயிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணலாம். ஸோ நமக்கு ஆர்டராக அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஆர்டர் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது சிங்கிள் இமேஜஸாக தான் தெரியும். பட் இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி தெரியும். ஸோ நீங்களும் இதே மாதிரியான போஸ்ட்டை க்ரியேட் பண்ணி போடுங்க. உங்களுக்கும் நிறைய லைக்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம்.